ஒரு சின்ன ஜெபம். இயேசுவின் நாமத்தினாலே நிற்பேசும் நாங்கள் கேட்கட்டும். எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்து நடத்தும் கிருபைதாருங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ரைட்டு. இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்போ சொல்லக்கூடிய காரியங்களை கொஞ்சம் கவனமாக கேட்பது நல்லது. உபத்திரம் இல்லாத மனுஷர்கள் இல்லை, சங்கடப்படாத மனுஷர்கள் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. நம்ம உபத்திரத்திற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உபத்திரம் இல்லாத ஆள் யாராவது கையை தூக்குங்க பார்ப்போம். தூக்குங்க. அநேக கோணங்களில் உபத்திரவங்கள். அல்லேலூயா. ஆனால் நான் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு வீட்டில் 5 பிள்ளை பையங்க, 5 பேருமே ஊனம். அது அந்த அம்மா எப்படி தான் காலத்தை கடத்துன்னு தெரியல. அந்த நடுவில் பையனை வந்து நல்ல வீட்டில் எல்லாமே நடந்துக்கிட்டு நல்ல பிள்ளையாக தான் பிறக்காமல் வளர்ந்துக்கிட்டு வரும்போது திடீர்னு கால் வழங்காமல் போவா, கை வழங்காமல் போவா. அந்த என்ன செய்வாங்க அந்த அம்மா, என்ன செய்யணும்னு தெரியல. இந்த 3வது பையன் ஒரு ஜெராக்ஸ் கடை நடத்தான். அந்த ஜெராக்ஸ் பணத்தில் வர்றதில் தான் இவங்க கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வாலிப இல்லைல்ல ஆகிட்டு எல்லாம் ஒரு எவ்வளோ பயங்கரமான வேதனைகள். இந்த செல்வத்தோட சகோதரி பிள்ளைகள் 2மே போலியோ அட்டாக். அல்லேலூயா. எப்படி இருக்கும் வாழ்க்கை? கண்ணீரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி அநேக குடும்பங்களில் வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் நிறைந்த குடும்பங்கள் நிறைய. யார்கிட்ட போய் என்ன சொல்ல, எப்படி தப்பிக்க ஒன்றும் தெரியாத சூழ்நிலைகள். எனக்கு தெரிஞ்ச எனக்கு மாமா தான் முறை உண்டு, மோகன், வருவாய்த்துறையில் வேலை பார்த்தார். நாங்கள் அவரை பார்க்கும்போது அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் இருந்தது. 2 பெண் குழந்தைகள். அந்த மனுஷன் அந்த வீட்டை மேலே 13 வருஷமாக பேசினதே கிடையாது. எங்கள் வருவாய்த்துறையில் வேலை, இன்கம் டேக்ஸில் நல்ல சம்பளம்லாம் இருக்குது. வீட்டை மாட்ட பேசுனதே கிடையாது. ஒரு ரூம் இருக்குது, பேகிலாகி போய்ட்டு வந்து அந்த ரூமுக்கு போவார். இந்த பொட்டை பிள்ளைகள் 2 சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும், சாப்பிட்டுட்டு அதிலே படுத்துட்டு அதிலே டிவி பார்த்துட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவார். என்ன வாழ்க்கை! எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்க. நாங்கள் முதல்ல இருந்தோம் அந்த வீட்டில், அந்த ஸ்கூலுக்கு கீழ்புறம் உள்ள வீட்டில் இருக்கும்போது, அந்த எழுத்து வீட்டில் அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள்லாம் இருக்குது. பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்து அவங்க பேரன் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு. அவரை சட்டாப்பையில் அடித்து அவர் என்கிட்ட வந்து அழுதார். மாப்பிள்ளன்னு பாரு, என் வீட்டுக்கார் இப்படி அடித்து போட்டாரு அப்படின்னு. யார் நான் சொல்ல வீட்டு தெரியுதோ, எங்கள் வீட்டுக்கு எழுத்து வீட்டில் இருந்தார். சட்டாப்பையிட்ட அடித்து சட்டாப்பை வெட்டுனதை என்கிட்ட கையில் கொண்டு வந்து காமிச்சாரு. என்கிட்ட எல்லாம் உள்ள பதியம். அல்லேலூயா. எனக்கு சங்கடமாக இருந்தது. அவங்களுக்கு 60 வயசு 70 வயசு ஆகிட்டு. எல்லாம் பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்தாச்சு, பேரன் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு. என்னம்மா நீ என்ன செய்த, நான் என்ன செய்தேன்னு காலத்தை கடத்துக்கு வழியில் அவரும் ஊமை போல் படுக்க மாட்டார். ராத்திரி தண்ணி அடித்தா தான் படுக்காரு. ரயில்வேல வேலை பார்த்துருக்காரு மனுஷன். அந்த அளவுக்கு வீட்டில் பிரச்சனை. மகனை மருமக கூட வாழ விடாமல் ஆக்குற மாமியாரப்பா எங்கள் வீட்டுக்கு எடுத்தால. மருமவ கூட மாமியார் மகன் இருக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருமவளை இவ்வளோத்துக்கும் அண்ணன் மனைவியை தான் அண்ணன் மகளை தான் கட்டியிருக்கு. அவ பயங்கரமான ஆள், அவ கொண்டெல்லாம் குடும்பம் தான். என்ன வாழ்க்கை! அதால எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாள் சுகரம் எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்கு. முடிக்காலம் அவரே கடை அடைச்சிட்டு 12 மணிக்கு வந்து படுக்காரு. 5 மணிக்கெல்லாம் எழுப்பிடுறது, இட்லி வாங்கிட்டு வாங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கு. அது ஒரு சுகர். அல்லேலூயா. இப்படி பல கோணங்களில் பக்கத்து வீட்டில் பார்க்க எப்பவும் ஒவ்வொருத்தன் வந்து 500 ரூபாய்க்கு வட்டி கேட்கான், 1000 ரூபாய்க்கு வட்டி கேட்கான். ஒரே வட்டிக்காரனாக வந்து அவனை உயிரை வாங்கிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள். சீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்து அந்த சீட்டு பணம் கட்டலையேன்ட்டு எங்கள் வீட்டுக்கு எழுத்தால கழனிக்காரர் மருமவா
அவனுக்கு வாங்கி கொடுக்க, இவனுக்கு வாங்கி கொடுக்க, இவனுக்கு வாங்கி கொடுக்க, வாங்கி கொடுத்தவங்க பூரா வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த சீட்டு இப்போ வட்டி கொடுத்தாங்கள, அவன் வந்து ராத்திரிக்குள்ள பகல் இல்லைன்னு கடுமையாக ஏசுவான். அவனுக்கு ரூபாய் கொடுத்துக்கும் போது பார்க்க நல்லா சிரித்து பேசிட்டு போகிறான், நல்லா இருக்கா பிள்ளையெல்லாம் வேலைக்கு போதா. ஒரு நாள் ரூபா கொடுக்கலன்னா அவங்க ஆக்குற கேள்வி இருக்க. இவ்வளவு நான் சுத்தச்சூழலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை நித்திய நரகமாய் மாறுகிறது. அநேகருக்கு அதே பிரச்சனை சந்தோஷமாக கழித பார்க்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை வராத வீடு இல்லை. ஆனால் சிலர் கையாளுத முறைமைகள் சந்தோஷமாகவும் சிலருக்கு பயங்கர துக்கமாகவும் முடிகிறது. ஏன்? அதான் கேள்வி. ஏம்யா நீங்கள் தான் சொல்லணும். ஒரே பிரச்சனை, உங்கள் வீட்டு பொண்டாட்டி பிரச்சனை, இன்னொரு வீட்லேயும் பொண்டாட்டி பிரச்சனை இருக்குது. அவன் லேசாக அதை சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறான், நீங்கள் பெரிய கஷ்டமாக எடுக்கிறீங்க, செத்துருவோமான்னு நினைக்கிறீங்க நீங்கள். அவன் அதை சிம்பிளாக எடுக்கான். எப்படி எடுக்காமன்னு கேட்க. நான் பொண்டாட்டி பிரச்சனைன்னா பொண்டாட்டி பிரச்சனை இல்லை, அநேகருக்கு மாற பிரச்சனையை ஒரு வீட்டில் ஒருத்தன் கொண்டு போகிற எடுக்கிற முறைமைகள் வேறு, இன்னொரு ஆள் அதே பிரச்சனையை லகுவாக எடுக்கும், ரொம்ப சிம்பிளாக எடுக்கும். பொறுத்து தள்ளுக்குல்ல. உங்கள் சொல்லுங்க, என் குணம் எப்படியோ அதன்படியே தான் என் சூழ்நிலையில் நான் முடிவு எடுக்கிறேன். நான் கோப குணமாக இருந்தேன்னு சொல்லுவோம், அந்த சூழ்நிலைக்கு கோபத்தில் தான் முடிவு எடுப்பேன். நான் சாந்த குணம்னு வச்சுக்கிடுவோம், எவ்வளோ அடித்தாலும் நடக்கிறது. அப்போ தான் நல்லா கவனிக்கணும். நான் ரொம்ப கவனமான ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இல்லை, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற குணத்தில் தான் சொல்லுங்கள். எனக்கு இருக்கிற குணத்தில் தான் என் வாழ்க்கை போராட்டத்தை நல்லதாக முடிவாக எடுக்க முடியும். இல்லை, உன் குணத்தை வச்சு தான் வருகிற பிரச்சனையில் நீ சமாதானமாக இருக்க போறியா துக்கமாக இருக்க போறியாங்கிறது இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனைகள் சொல்லுங்க, ஆண்டவன் மூலமாகவும் எனக்கு சோதனையாக வரும், பிசாசின் மூலமாகவும் எனக்கு சோதனையாக வரும், என் சொந்த புத்திரியும் அது சோதனையாக வரும். ஒரு சோதனை வருது, யார் பிள்ளைகளா இருந்து வருது? அல்லேலூயா. அல்லேலூயா. கீழே விழுந்துட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னேன்? சோதனை பிசாசின் மூலமாகவும் சோதனை வரும். நான் என் சொந்த புத்தியிலும் இழுத்து என் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவேன். அல்லேலூயா. இந்த 3 பேர் மேலத்தில் வர்ற சோதனையும் என் குணத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். சொல்லுங்க. கவனிக்கலாம். பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனையே வராதுன்ட்டு இல்லை. தெருவில் போகிற ஓனான என் வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிடவும் முடியும். அல்லேலூயா. அப்படியும் முடியும். திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள பொண்டாட்டி பிரச்சனைக்கு பிரச்சனை பண்ணி இல்லை, பொண்டாட்டி பிரச்சனை பறிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம கொழுப்புனால அந்த பிரச்சனை இழுக்கவும், ஆனால் நம்ம ஞானத்தினால அந்த பிரச்சனை வராமல் தடை பண்ணவும், இந்த ஒரு வார்த்தையை கூட்டி சொல்லிட்டு அவர் சண்டைக்கு வந்துடுவாருன்னு தெரியும். அதை சகிச்சுக்கிட்டா நம்ம அந்த சண்டை வராமல் தடுத்துக்கிடவும் முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரு சோதனை அனுப்புவார், பார்க்கணும். யார் எந்த புத்தியும் அதில் அடங்காது. வந்தது வந்தே தீரும். அதே மாதிரி பிசாசும் கொண்டு வர்ற சோதனை நம்மளை போட்டு பெண்டை கலத்திடவும் செய்யும். அல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி குணம். என்னது?
ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையை தன் குணத்தின் மூலமாய் சிம்பிளாகவும் எடுத்துக்கிட்டான், ஒரு மனுஷன் தன் குணத்தின் மூலமாய் கஷ்டமாகவும் எடுத்துக்கிட்டான். அல்லேலூயா. வானம் இடிஞ்சு போனாலும் அசராத மக்களும் இருக்கிறாங்க. சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனையா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க ஆட்களும் இருக்காங்க. அல்லேலூயா. வீட்டில் பிரச்சனை வந்துட்டுனா முக்க தேடி அழக்கூடிய ஆட்களும் அல்லேலூயா. வீட்டில் பெரிய பிரச்சனை வந்தாலும் வேத வசனத்தை சொல்லி தப்பிக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. நீ எப்படி ஆடு? ரைட். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்றேன், நம்ம குணங்கள் இருக்க. ஏன் குணம் சொல்லுங்க? மாமிசத்துக்குரியது. அது அழக்கூடிய தன்மைக்கு தான் நம்ம கொண்டு போகும். ஆமென். நம்ம குணம் எப்படி? அழக்கூடிய குணம். ஐயா ஜான்வசிலிக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஜான்வசிலிக்கு 3 பிள்ளைகளுக்கு சோத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அழுதா நமக்கு குணம் என்ன குணம்? மாம்ச குணம். ஆண்டவர் 3 பிள்ளைகளை கொடுத்தவர், பாதுகாக்க வல்லவர் ஆண்டவர். நீங்க ஜோம் பண்ணுவதும் என்ன குணம்? ஆவிக்குரியது. அல்லேலூயா. வெளியே என்ன தீடி பெறமா என்ன உட்காந்து காடு தூக்கணும்னா தொட்டில் போடு. ரொம்ப முக்கியமான பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், கவனமா கேளுங்க. அல்லேலூயா. இப்போ என்கிட்ட மாம்சத்தின் குணம் இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் ஆவண வாசிங்க. மாதிரி வருது. கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இருக்கின்றன. ஆமென். போதும். இது குணம். இது என்னது? இது யாரும் உள்ள பேச சத்தம் கேட்க. ரைட், இருக்கட்டும். அல்லேலூயா. நல்ல கேளுங்க. மாமிசத்தின் கிரியைகள் என் குணமாய் இருக்கிறது. சொல்லுங்க. இதன்படி பிரச்சனைக்கு முடிவு எடுக்க போறோமா? இதுக்கு படி முடிவு எடுக்க போறோமா? முடிவு எடுக்கிறோம். ஆமென். இது நம்ம குணமா நமக்குள்ள இருக்கு. ஆமென். ஒரு பிரச்சனை வந்துட்டுனா நம்ம கோபத்தில், பொறாமையில், அகந்தையில், பெருமையில் அந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்கிறோம். ஏன்? அந்த குணம் எங்கே இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அதன்படி முடிவெடுத்தா என்ன ஆகும்? நம்ம கண்ணீரில், கவலையில், சஞ்சலத்திலாம் முடியும். ஆனால் நீங்கள் என்ன குணத்தில் இந்த காரியத்துக்கு முடிவு எடுக்க போகிறீங்க? அடுத்த வாசிக்கலாம். வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் உன்னை சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இப்ப பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமாதானம். சொல்லுங்க. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை. இது மாம்சத்தின் கிரியைகள். அது எங்க போய் இருக்கு? என் குணத்துல இருக்கு. எங்க இருக்கு? என் குணத்துக்குள்ள இருக்கிறதுனால வருகிற பிரச்சனைய நான் சால்வ் பண்ணதுக்கு என்னால முடியல. ஆமென். இது என்னது? வேதனையில கொண்டு போய் முடியும். இந்த பிரச்சனை எதுல போய் முடியும்? வேதனையில். ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு எனக்கு என் குணமே மாம்சத்தின் குணமா இருக்கு. நான் அதுல முடிவு எடுத்தோம்னா நஷ்டத்துல போய் முடியும். அல்லேலூயா. வேதனையில போய் முடியும். இன்னைக்கு அநேகர் முடிவு எடுக்கிறது எதுல முடிக்காங்க? இந்த உண்மையை சொல்லணும். ஏன்னா ஆவியின் கனி என்கிட்ட இல்லை. ஆவியின் கனி ஆவியின் குணம். இப்போ வாசிங்க. ஆவியின் குணமோன்னு வாசிங்க.
ஆவியின் குணமும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு ஆமென் விரோதமான ஆமென் பிரமாணம் ஒன்றுமில்லை. போதும். அல்லேலூயா. நான் திரும்பி சொல்கிறேன், ஒரே பிரச்சனை 2 பேர் முடிவெடுக்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனை அவனுக்கு சாந்தம், அவனுக்கு விடுதலையாகவும் இவனுக்கு கண்ணீராகவும் முடிய காரணம் மாமிசத்தின் குணமா ஆவிக்குரிய குணமா? அல்லேலூயா. ஐயா, இவனுக்கு ஆவிக்குரிய பற்றியே தெரியாது. ஆனால் இவனை அறியாமே ஆவிக்குரிய தன்மையில் நடக்கா, சாந்தமாக இருக்கான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அவன் சாந்தமாக அதில் முடிச்சிருவான். ஆமென். அவன் தேவனை தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் சாந்த குணம், ஆனால் அந்த பிரச்சனையே நமக்கு விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா. இப்போ ஆவியின் கனியை பெற்ற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமையை பெற்ற ஒரு மனுஷன் வருகிற பிரச்சனையை ஆவியின் கனியோடு அதை ஃபேஸ் பண்ணோம்னா அது சமாதானமாய் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியின் கனி எத்தனை? 9. இந்த மாம்சத்தின் கிரியைகள் எத்தனை? 22. எத்தனை? 22 ஜெயிக்குமா? 9 ஜெயிக்குமா? 22 வச்சுக்கிட்டு இருக்கோம். 9 கொண்டு 22 என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இதெல்லாம் தெரியுதா? நான் சொல்றது புரியுதா? 9 தேவனுடையது. சொல்லுங்க. 22 பிசாசினுடையது. தேவனுடைய 9 பிசாசினுடைய 22 ஜெயிக்க வல்லமை உள்ளது. புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஆமென். ஒரு 9 கனி இருந்ததுன்னா 22 பிசாசின் கிரியையாகிய குணத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. ஜெயிக்கணும். ஆனால் ஜெயிக்கணும்னா நீங்கள் இது மாம்சத்துக்குரியதா, இந்த குணம் பிசாசுக்குரியதா, இந்த குணம் ஆவிக்குரியதான்னு என்ன செய்யணும்? தெரியணும். உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அப்போ தான் ஜெயிப்பீங்க. ஆமென். சண்டை போட்டுலாம் ஜெயிக்கிறது இல்லை, தார்பாச்சி கட்டிலாம் ஜெயிக்கிறது இல்லை. ஆவியின் கனி தேவன் தருகிறது. பிசாசு சொல்லுங்க. பிசாசின் கனி கிரியையாய் எனக்கு அச்சடையாளமாய் இருக்கிறது. இப்போ ஆவியின் கனியை கொண்டு போய் பிசாசின் கனியை ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம பிரச்சனையிலிருந்து என்ன செய்ய முடியும்? விடுதலையாக முடியும். இதுக்கு என்ன செய்யணும்னா நாம் மறுரூபமாக வேண்டும். எப்போ ஆகணும்? நெதம் ஆகணும். நெதம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது நான் ஆவியின் கனியை பெறுகிறேன். சொல்லுங்க. ஆவியின் கனியை வாசிப்போம். வசனம் வாசிக்காமல் இருக்கக்கூடாது, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். வாழ்ந்து வாண்டுகிறேன். ஆத்மா வாழ்கிறதுனா ஆத்மாவில் நீ கனியை பெற்றால். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என்னை விசாரிப்பதற்கு ஆமென். நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே ஆமென் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். ஆமென். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் ஆமென் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஆமென். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆமென் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நல்ல கருங்க. ஆவிக்குரிய கனியை பெற்ற மனுஷன் எந்த நிலைமையிலையும் எப்படி இருப்பான்? மனோரம்யம்னு என்ன அர்த்தம்? அமைதியா இருப்பான். எப்போ கொரோனா சாக போறேன்னு சொல்றான் டாக்டரு, அப்போ எந்த நிலைமையில எப்படி இருக்கணும்? மனோரம்யம். எந்த நெருக்கத்திலையும் மனோரம்யமா இருக்கணும். ஏன் மனோரம்யமா இருக்கான்னா அவன்கிட்ட கனி இருக்கு. அவன்கிட்ட என்ன இருக்கு? அடுத்த வாசிங்க.
சார்ந்திருக்கவும் ஆ, எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் ஆமென். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் ஆமென் கண்ணியா இருக்கவும் ஆமென் பரிபூர்ண அடையவும் அடையவும் குறைபடவும் ஆமென். போதிக்கப்பட்ட இதுதான் அந்த அந்த ஆவின் கனி என்ன செய்யுது, எந்த நிலைமையிலையும் சமநிலையிலே நம்ம வைத்திருக்கிறது. மாம்சம் என்ன செய்யும், கிளர்ச்சியை உண்டாக்கும். மாம்சம் என்ன செய்யும், கிளர்ச்சின்னா என்ன, ஒரு பயம், ஒரு 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 காரியத்துக்கு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மை. ஆனால் ஆவியின் கனி என்ன செய்யும், சாந்தம், மனத்தாழ்மை, அன்பு, சமாதானம், சந்தோஷம். இது நியூட்ரல். இது என்னது, இது என்னது நியூட்ரல். அது நியூட்ரல்னா என்னது, சமநிலைக்கு கொண்டு வரும். ஆவியின் கனி என்ன செய்யும், அடங்குடா, உன் ரத்தத்தை சூடாக்காத, ரொம்ப வான அழுதுகிட்டு கிடக்காத, அல்லேலூயா, உன் கோபப்படாத, உன் மனதை தாழ்மைப்படுத்து. எது சொல்லுது, ஆவியின் கனி. மாம்சத்தின் குணம் என்ன செய்யும், வேகப்படு, கோபப்படு, சண்டைப்படு, பொறாமப்படு, மொற மொற மறைச்சு காமி, சிரிச்சு காமிக்க, சிரிச்சு காமிக்கிறது ஆவியான ஒரு தன்மை, முறைச்சு காமிக்கிறது. இப்ப பிரச்சனையில முடிவெடுக்கிறது இதுதான். அல்லேலூயா. வாசிப்போம், அடுத்த வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ ஆவிக்குரிய தன்மை வந்தவன், குணம் மாறினவன், எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்கு அவனுக்கு என்ன உண்டாகுது, பலன் உண்டாகுது. இப்போ நல்லா கவனிக்கணும். என் இருதயத்தில் சொல்லுங்க, மாம்சத்தின் கிரியையில் இருக்கிறது. ஆவியின் கனி பெறுவதற்கு என்னுடைய குணத்தை சிலுவையில் அறைய வேண்டும். எப்படி குணத்தை சிலுவையில் அறைய முடியும்? ஏன் பொறாமை இருக்கு, இல்லை எனக்கு கோபம் இருக்கு. கோபம் வரும்போது உடனே கண்ணாடி கொண்டு போய் என்ன செய்யணும், காமிக்கணும். இந்த கோபத்தில் கோபத்தை சிலுவையில் அறைந்தால் எனக்கு நான் என்னத்தை பெற்றுக்கொள்கிறேன், தாழ்மைங்கிற கனியை பெறுகிறேன். கோபமும் கனிதான், அது பிசாசனுடையது. தாழ்மையும் கனிதான், அது தேவனுடையது. பிசாசனுடையதை நான் சிலுவையில் அறைஞ்சாதான் தேவனுடைய கனியை நான் என்ன செய்ய முடியும், பெற முடியும். அல்லேலூயா. இந்த குணம்தான் அந்த கோபத்தை ஜெயித்து உன்னுடைய சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ நான் அது நல்ல கழுங்க. ஆவியின் கனி சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை. பிசாசின் கனி மாமிசத்தின் கிரியை. என்ன சொன்னேன், ஆவியின் வல்லமை, பிசாசின் மாமிசத்தின் கிரியை. நல்ல இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ பிசாசின் வல்லமை பெருசா, அல்ல தேவனுடைய வல்லமை பெருசா, பிசாசின் கிரியை பெருசா? ஆனால் வல்லமை பெறுவதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். வல்லமை பெறுவதற்கு என்ன செய்யணும்? வல்லமைங்கிறது என்னது? சக்தி. என்னது? சக்தி. இந்த சக்தியை பெறுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுறதுக்கு என்ன செய்யணும்? குணம் அது உங்கள் தாத்தா புட்டிட்ட இருந்து ரத்தத்தின் வழியாய் நமக்குள்ளே படிஞ்சு கிடக்கிற ஒரு சாக்கடை. அது சொல்றது சரிதானே? நமக்குள்ளே கிடக்கிற சாக்கடை. இந்த சாக்கடையை ஆவிக்குரிய வல்லமையினால கனியாக மாற்றணும்.
அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இதை சிலுவையில் என்ன செய்யணும்? அடையணும், உயிர் தெழணும். நான் என்ன செய்யணும்? திரும்ப என்ன செய்யணும்? பழைய மனுஷனை கொன்னுட்டு சொல்லுங்க, புதிய மனுஷனாகிய இயேசுவை தரித்து கொள்ளும் போது ஆவியின் கனியை பெறுகிறேன். அல்லேலூயா. ஆவியின் கனியை நீங்க பெற்றாதான் குணம் என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. இந்த குணத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க அந்த அல்லேலூயா அந்த நன்றியோடு கூட துதிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் மூலமாய் வருகிற சோதனையானாலும் சொல்லுங்க, என் சுயத்தின் மூலமாய் வந்த சோதனையானாலும், தேவனிடத்தின் மூலமாய் வந்த சோதனையானாலும், நான் மரித்து புதிய வல்லமையாகிய ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த காரியங்களை நான் ஜெயிப்பேன். அப்ப பிரச்சனை வந்து என்ன நினைச்சணும்? மனம் திரும்பி என்ன மாறணும்? என் பழைய குணம் என்ன செய்யணும்? மாறி ஆவியின் கனியாகிய குணத்தை நான் பெற்றுக்கொண்டாதான் அந்த காரியத்தை நான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அந்த காரியம் எதனால வருது? பிசாசின் மூலமாகவும் வரும், சுயத்தினாலையும் வரும், ஆண்டவர் மூலமாகவும் நெருக்கம் வரலாம். நீங்க ஆவியின் கனிக்கு வந்தாதான் இந்த காரியங்கள்ல இருந்து என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். வசனத்தை வாசிப்போ. ஒரு நெருக்கம் எப்படி இருக்குங்கிறத காமிக்க சங்கீதத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வெளியும் ஆமென் ரட்சியம் இல்லை. யார்? ஆமென். இளைத்து போனேன். ஆமென். ஈரமாக்கி நினைக்கிறேன். ஆமென். போயிற்று. ஆமென். ஆமென். அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஆமென். விண்ணப்பத்தை கேட்டார். போதும். எவ்வளவு பெரிய நெருக்கங்கள். சிலர் ராத்திரி படுத்திருப்பாங்க, உறக்கமே வராது, அழுதுகிட்டே இருப்பாங்க ராத்திரி முழுக்கும். பார்த்துருக்கியா? பார்க்கல. சிலவங்க ரொம்ப கொடுமை. ரொம்ப ரொம்ப பேருடைய வாழ்க்கையில சமாதானமற்ற தன்மை. இதுக்கு காரணம் பூராமே நம்ம மாமிசத்தின் குணங்கள். குணம் ஆவியின் குணமாய் எப்போ மாறுதோ நம்ம விடுதலை அடைய முடியும். இன்னொரு நெருக்கத்தை பாருங்க. 38வது சங்கீதம் 5வது வசனத்திலிருந்து. நாற்றம் எடுக்கிறது. ஓடுங்கினேன். திரிகிறேன். ஆமென். ஆரோக்கியம் இல்லை. நொறுக்கப்பட்டேன். ஆமென். கதறுகிறேன். ஆண்டவரே இருக்கிறது, இருக்கவில்லை, அழுகிறது. ஆமென். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதை கண்டு விலகுகிறார்கள். ஆமென். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்களை வைக்கிறார்கள். ஆமென். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். ரைட். நேராவது போதும், அது போதும். இயேசுவின் நாய். இதெல்லாம் நெருக்கங்கள். இதுக்கு கிளை நீங்க வாட்சி பார்த்துக்கலாம். பயங்கர நெருக்கங்கள். இத மத்தியில ஒரு மனுஷன் விடுதலை ஆகணும். அல்லேலூயா. இதுக்கு குணம் மாறணும். குணம் மாறினா என்ன ஆகும்? குணத்தை சிலுவையில் அடைஞ்சாதான் ஆவியின் கனியை பெற முடியும். நல்ல கேளுங்க. கோபத்தை விட்டா என்ன வரும்? சாந்தமாயிரும். வேற என்ன இருக்கு? பொய் போயிட்டா என்ன ஆயிரும்? இதெல்லாம் எல்லாம் எதிர்ப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும்.
இது பிசாசினுடையது, இந்த குணம் தேவனுடையது. ரைட், அல்லேலூயா. இப்போ எல்லா கனிகளோட சிறந்தது விசுவாசம் என்ற கனி. என்ன கனி? எல்லா கனியும் சிறந்தது தான். விசுவாசம் மிகச் சிறந்தது, யுத்தத்துக்கு வல்லமை உள்ளது. அந்த விசுவாசம் கனியிலும் உண்டு, ஆவியிலும் உண்டு, வரத்திலும் உண்டு. அல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதக்காரன் இதை ஜெயிக்கிறதுக்கு தான் அநேக சங்கீதத்தை எழுதுனா. 23வது சங்கீதம்லாம் விசுவாச அறிக்கை சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தர் அது என்னது? விசுவாசம். அவர் என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் இது என்னது? விசுவாசம். பாதையின் கூடாரத்தை அணுகாது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட இருக்காரா? எதுல கண்டுபிடிக்காம? விசுவாசத்துல. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், பாத்திரம் வரம்பி வாழி. இதெல்லாம் விசுவாச அறிக்கையினால, தன் குணத்தினால விசுவாச கனியை கொண்டு பிசாசை என்ன செய்தான்? ஜெயிக்கிறான். இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லுங்க. வசனத்தை ஆவியானவர் மூலமாக எடுத்து இருதயத்தில் வைத்து தியானித்து வாயினால நீங்க சொல்லணும். மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் அப்படியே ஆகும். ஏன்னா வாயினால நம்ம என்ன செய்யறோம்? அறிக்கை பண்ணுகிறோம். நான் செத்துருவேன், நான் அப்படி ஆயிரும், நான் எந்திக்க மாட்டேன். இதெல்லாம் பிசாசின் வேலைகள். அல்லேலூயா. இவன் அழகா சொல்லலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட உங்களுடைய கோலும் தடியும் என்னை. இதெல்லாம் விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. அவர் என் கேடகம், என் துருகம், என் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் வேடனுடைய கண்ணிக்கும். இதெல்லாம் இந்த விசுவாச வார்த்தை. ஆமென். என்னது? சத்தம் போடக்கூடாது. மூக்க நறுக்கிடுவேன். அல்லேலூயா. இப்ப பிசாசின் கனி பிசாசின் குணம் போய் யார் குணம் வருது? தேவனுடைய கனியாகிய குணம் வருகிறது. இந்த கனி ஒவ்வொன்றும் நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும். இதில் எல்லா கனியிலையும் சிறந்த கனி விசுவாசம் என்ற கனி. விசுவாசம் என்பது நீங்கள் வார்த்தையை வாயில் இருதயத்தில் வைத்து தியானம் பண்ணி வாயினால என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். அல்லேலூயா. மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால், ஆனால் நீங்கள் சொல்லணும். சொல்லுறதுக்கு உண்டான விசுவாசம் உங்களுக்கு தேவை. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை ஆனாலும் வேத வசனத்தின்படி நீங்கள் அறிக்கை செய்தால் அது நடக்கும். அல்லேலூயா. அது நடக்கும். ஆனால் அறிக்கை செய்யணும். நீங்கள் அறிக்கை செஞ்சால் அது நடக்கும். அல்லேலூயா. எப்படியா அறிக்கை செய்யுங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் ஆவியானுடைய கிரியை. என்ன, இப்போ மரத்தை பார்த்து இந்த அத்திமரம் பட்டு போன்னு ஆண்டவர் சபிக்கிறார். அதை என்ன செஞ்சுட்டு பட்டு பை. இதை நான் செஞ்சது மாதிரி நீங்கள் இந்த அத்திமரத்துக்கு சொன்னால் அது நடக்கும்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எதை சொல்கிறதோ அது நடக்கும். ஆமென். நீங்கள் என்ன அறிக்கை பண்ணுகிறீங்களோ நடக்கும். ஆனால் அறிக்கை பண்ணக்கூடிய அந்த விசுவாசத்தின் பலன் உங்களுக்கு பரிசுத்தத்தில் தான் இருக்குது, கனி மாறுதலில் தான் இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு சும்மாலாம் சொல்லிலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் அறிக்கை கரெக்டாக ஆவியானவர் ஏவுதலின் படி நீங்கள் அறிக்கை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காரியம் நடக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் சரியானபடி அறிக்கை செய்கிறீங்களோ அது அப்படியே ஆகும் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு குணம் மாறணும்.
குணம் மாறினா உங்களுக்கு காரியம், உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனைக்கும் வேத வசனத்தை எடுக்கவும் அதை தியானம் பண்ணவும் அதை விசுவாசிக்கவும் உங்களுக்கு குணம் மாறணும். அந்த குணம் மாறி நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீங்களோ அது நடக்கும். ஜீவனும் மரணமும் நாவின் பிரதியுத்தரத்திலே இருக்கிற, பிரதியுத்தரம்னா என்னது? பதில். நீங்கள் ஆயின் வார்த்தையில் தான் இருக்குது. நீங்கள் எதை அறிக்கை செய்யுங்களோ உங்களுக்கு நடக்கும். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முன்னங்கள் முடிஞ்சோம். நிறைய காரியம்